ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் தலைமை இயக்குநருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அடுத்து வீட்டு உபயோகத்திற்கான மண்ணெண்ணெய் பொதுத்துறை பெட்ரோல் நிலையங்கள் மூலம் விநியோகிப்பதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. சூடானில் துணை ராணுவப் படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 14 பேர் உயிரிழந்தனர். உலக உஷு தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் தலைமை இயக்குநருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக வர்த்தக மன்றத்தின் அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டின் இடையே உலக அளவில் வர்த்தக நடைமுறைகளில் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் இந்த அமைப்பு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வளரும் நாடுகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு சர்வதேச வர்த்தக நடைமுறைகளில் உள்ள சிக்கல்களுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். உலக அளவில் புவிசார் சூழலில் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அடுத்து 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வீட்டு உபயோகத்திற்கான மண்ணெண்ணெய் வழங்குவது குறித்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பொது விநியோக முறைகள் இல்லாத மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பெட்ரோல் நிலையங்கள் மூலம் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் தோறும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான 2 பெட்ரோல் நிலையங்கள் மூலம் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. பெட்ரோல் நிலையங்களில் 5000 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் கையிருப்பு வைத்துக் கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் விநியோகத்தை விரைவாக மேற்கொள்ள ஏதுவாக உரிமங்கள் பெறும் நடைமுறைகளில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை தில்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமலுக்கு வருகிறது. இது 60 நாட்கள் வரை அமலில் இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. வாக்குப்பதிவிற்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகளை ஒதுக்கீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் வடிவமைத்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர மேலாண்மை மென்பொருளை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யும் பணிகள் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் தேர்தல் பார்வையாளர்களின் மேற்பார்வையில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனு பரிசீலனை அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். இம்மாநிலத்தில் முதற்கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்குகிறது. இம்மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே. ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே.
மேற்கு வங்கத்தில் 4வது துணை வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த துணை வாக்காளர் பட்டியலில் 2 லட்சம் புதிய வாக்காளர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ள 4 துணை வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 35 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சூடானில் துணை ராணுவப் படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 5 குழந்தைகள் 2 பெண்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். சூடானில் உள்ள கோர்டோபான் மாகாணத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடந்து வரும் மோதலில் 40,000த்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மற்றும் பஞ்சாப் மாகாணங்களில் பெய்த கனமழை காரணமாக 9 பேர் உயிரிழந்தனர். பன்னு பகுதியில் கனமழை காரணமாக கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லாகூரில் வீட்டின் மேற்கூரை சரிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் பாகல்பூரில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மேற்காசியாவில் பாதுகாப்பு சூழல் மோசமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க விமான தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் கண்காணிப்புக்காக பயன்படுத்தப்படும் அமெரிக்க விமானம் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் 12 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 2 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கிறது. இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த புகைப்படங்களை ஈரான் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் நீட்டிக்கும் வகையில் கூடுதல் அமெரிக்க போர்க்கப்பல்களை அப்பகுதி அனுப்ப அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மேற்காசியாவில் போர் பதற்றம் நிலவி வரும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து 94,000 டன் சமையல் எரிவாயுடன் 2 கப்பல்கள் அடுத்த 2 நாட்களுக்குள் இந்தியா வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு கப்பல் மும்பை துறைமுகத்தை நாளை வந்தடையும் என்றும் மற்றொரு கப்பல் மங்களூர் துறைமுகத்தை நாளை மறுநாள் வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக பிடிஐ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி, சண்டிகர், ஹரியானா, கிழக்கு ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்டின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் மராத்வாடா பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், கேரளம் மற்றும் மஹே ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அனுவும், ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கௌதம் மன்காசும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியாவின் உபேந்திர தௌகம், பாமா ஹெல்பா சிங், யுவராஜ், விக்டோர் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாத்தியில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் தலைமை இயக்குநருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அடுத்து வீட்டு உபயோகத்திற்கான மண்ணெண்ணெய் பொதுத்துறை பெட்ரோல் நிலையங்கள் மூலம் விநியோகிப்பதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. சூடானில் துணை ராணுவப் படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 14 பேர் உயிரிழந்தனர். உலக உஷு தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.